ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதல்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, சந்தோஷமாய் இருக்கிறீர்களா? சந்தோஷமாய் இருக்கிறேன் சகோதரி. ஆனாலும் என்னுடைய சந்தோஷம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் இருக்கிறது, அல்லது ஏதோ ஒரு வேளையில் இருக்கிறது, அல்லது ஒரு சமயத்தில் இருக்கிறது. என்னால் சந்தோஷத்தை தொடர்ந்து அதில் நான் நிலைத்து நிற்க முடியாதபடி என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே எனக்கு ஏற்படுகிற அநேக உபத்திரவங்கள் இருக்கிறது, கவலை கண்ணீரோடு இருக்கிறேன் என்று சொல்லி இந்த செய்தியை அல்லது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எல்லையில்லா சந்தோஷத்தை அல்லது நித்திய சந்தோஷத்தை அவர் உங்களுக்கு அளிக்க விரும்புகிறவராய் இருக்கிறார். எப்படி இந்த உலகத்திலே வாழும்போது நான் சந்தோஷமாய் வாழ முடியும், அந்த நித்தியமான மகிழ்ச்சியை நான் பெற்றுக்கொள்ள முடியுமா என்று சொல்லி கேள்வியோடு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலே நித்திய மகிழ்ச்சியை என் தேவன் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். யாருமே கொடுக்க முடியாத சந்தோஷம், மனிதர்கள் உங்களுக்கு கொடுக்கிற சந்தோஷம் ஒரு குறிப்பிட்ட வேளை வரைக்கும் தான் இருக்கும். அது நிலைத்திராத ஒரு சந்தோஷமாய் இருக்கும். அல்லது இந்த உலகத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆனந்தம், மகிழ்ச்சி எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை மாத்திரம் இருக்கும். ஆனால் அதை நிலைத்து நிற்க முடியாதபடி உங்களை பலவிதமான நெருக்கங்கள் வந்து சேர்ந்து உங்களுடைய சந்தோஷத்தை நிலைக்குலைய செய்யக்கூடியதாய் இருக்கிறது. கடன், இதன் நிமித்தமாக சந்தோஷத்தை இழந்து போகலாம். வறுமையின் நிமித்தமாக, அல்லது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற காரியம் நிறைவேறாமல் போகும்போது, அல்லது பலவீனத்தின் நிமித்தமாக திடீரென்று ஏற்படுகிற ஒரு பிரச்சனையின் நிமித்தமாக இழந்து போக நேரிடும் அல்லவா உங்கள் சந்தோஷத்தை. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் நித்திய சந்தோஷத்தை இன்றைய நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நீங்கள், அல்லது நான் புறஜாதியாய் இருக்கிறேன் என்று சொல்லி கூட நீங்கள் இந்த வார்த்தையை கேட்பீர்கள் என்றால் என் தேவன், என் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சியை கொடுப்பார். வேதத்திலே பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக கூறியிருக்கிறது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அவர்கள் யார்? அவர்கள் இந்த பகுதியிலே பார்க்கும்போது வான சாஸ்திரிகள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம். அதாவது வானத்தில் இருக்கிற சூரிய, சந்திர, நட்சத்திரங்களை அதனுடைய அசைவை குறித்து கணித்து அந்த அசைவின் நிமித்தமாக இந்த உலகத்திலே என்ன நடக்க போகிறது என்று சொல்லி அறிந்து கொண்டவர்கள் தான். சுருக்கமாக சொல்ல போனால் இவர்கள் விஞ்ஞானிகள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட அந்த ஞானவான்கள், அப்படிப்பட்ட வான சாஸ்திரிகள் தான், அப்படிப்பட்ட அந்த விஞ்ஞானிகள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று சொல்லி நான் உங்களுக்கு இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு கூற இருக்கிறேன். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்களாம். அப்படி என்றால் என்ன என்று சொல்லி நாம் அறிந்தோம் என்றால், ஆங்கிலத்திலே பார்க்கும்போது எக்ஸீடிங் ஜாய் என்று சொல்லி, எனக்கு அன்பான தேவ ஜனமே, அதாவது எல்லையில்லாத ஒரு மகிழ்ச்சி, மிகுந்த ஆனந்த சந்தோஷமாம். இந்த மகிழ்ச்சிக்கு, இந்த சந்தோஷத்திற்கு ஒரு வரைமுறையே கிடையாது, அதாவது ஒரு எல்லை கிடையவே கிடையாது. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்களாம்
அந்த வான சாஸ்திரிகள் எதனால் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது என்று சொல்லி, இந்த வேளையிலே இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமாகிய நீங்களும் மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீர்களா? அந்த வான சாஸ்திரிகள் அப்படியாக அந்த நட்சத்திரத்தை கண்டபோது எக்ஸீடிங், அதாவது எல்லை இல்லாத, ஒரு வரைமுறை இல்லாத மிகுந்த ஒரு ஆனந்த சந்தோஷம். சந்தோஷம் என்பதே மகிழ்ச்சி தான், நாம் அனைவரும் அடைந்திருக்கோம். ஆனாலும் அந்த சந்தோஷத்திலும் மிகுந்த, அதாவது எல்லை இல்லாத, அது மிகுதியான ஒரு சந்தோஷத்தை அடைந்தார்கள் என்று சொல்லி இப்பொழுது நாம் அறிந்து கொண்டோம். அந்த மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அந்த ஆனந்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த பண்டிகை நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள், நான் சந்தோஷத்தை காண முடியாதபடி இருக்கிறேன் என்று சொல்லி நினைக்கிறீர்கள் அல்லவா? ஆகையினாலே தான் என் தேவன் உங்களை பார்த்து, நான் உன்னை மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைய செய்வேன் என்று சொல்லி என் தேவன் உங்களுக்கு கூறுகிறார். எப்படி இந்த வான சாஸ்திரிகள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று சொல்லி நாம் அறிந்தோம் என்றால், மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே 1-2 வேத வசனங்களை நாம் அறிந்து கொள்வோமா? ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் இங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. பார்க்கும்போது பெத்லகேம் என்ற ஊரிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள், அதாவது இந்த வான சாஸ்திரிகள் வந்தார்கள். வந்து அந்த நட்சத்திரத்தை கண்டபோது அவர்களுக்குள்ளாக ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இயேசு பிறக்கும் பொழுது சந்தோஷம் உண்டாகப்படுகிறது. ஆனாலும் இந்த வான சாஸ்திரிகள் 2 காரியங்களை அவர்கள் செய்தார்கள். இயேசு இப்பொழுது பிறந்து விட்டார், நட்சத்திரம் அங்கு உதிக்கிறது. அந்த நட்சத்திரத்தை கண்ட உடனே இவர்களுக்குள்ளாக, இந்த சாஸ்திரிகளுக்குள்ளாக தெரிந்துவிட்டது, யூதருக்கு ராஜாவாக ஒருவர் பிறந்திருக்கிறார். அந்த நட்சத்திரம் எதை காண்பிக்கிறது? ராஜா பிறந்திருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இவர்கள் வான சாஸ்திரிகள் தான். எங்கோ ஒரு ராஜா பிறந்திருக்கிறார், பரவாயில்லை என்று சொல்லி இவர்கள் விட்டுவிடவில்லை. அந்த ராஜாவை தேடி அவர்கள் வந்தார்களாம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி அந்த ராஜா, பிறந்த ராஜாவை தேடினார்களாம். ஏதோ ஒரு சிறு பாலகன் தானே பிறந்திருப்பார், சரி ராஜா தானே பிறந்திருப்பார், அவர் நன்றாக இருப்பார், அவர் நல்ல ஒரு அரசு குடும்பத்திலே பிறந்திருப்பார் என்று சொல்லி அவர்கள் அப்படியே விட்டுவிடவில்லை. அவர்கள் செய்த முதல் காரியம் என்ன? அவர் எங்கே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி இயேசு என்ற ராஜாவை தேடி வந்தார்களாம். அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் இயேசுவை தேடுகிறீர்களா? இயேசுவை ராஜாவாக எண்ணி தேடுகிறீர்களா என்று சொல்லி இன்றைய நாளிலே நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். இயேசுதானே என்று சொல்லி நினைத்து விடாதபடி, இயேசு ஒரு மகா ராஜா. அந்த ராஜாவை தேடக்கூடிய இருதயம் உங்களுக்கு இருக்கிறதா? எப்படி தேட முடியும்? வேத வசனத்தின் மூலமாக தேடி அறிந்து கொள்ளலாம். அல்லது ஆலயத்திற்கு செல்வதின் மூலமாக இயேசு கிறிஸ்து ராஜாவாக தெய்வ சமூகத்திலே ஆலயத்திலே இருக்கிறார் என்று சொல்லி அவரை தேடுகிறீர்களா? வேதத்தை வாசிக்கிறதின் மூலமாக அல்லது ஜெபத்தின் மூலமாக அவரோடு கூட பேசும்போது இயேசுவை தேடுகிறவர்களாய் நீங்கள் இருக்கலாம். அல்லது அவரை தேடி தேவாலயத்திற்கு கடந்து செல்லும் போது, எனக்கே நேரமில்லை சகோதரி, நான் எப்படி சொல்வதென்று நினைக்கிறீர்களா? நீங்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இவர்கள் வான சாஸ்திரிகள், ஞானிகள், விஞ்ஞானிகள், எவ்வளவோ வேலைகள் இருக்கிறது, எவ்வளவோ கடமைகள் இருக்கிறது. வான மண்டலங்களில் உள்ள காரியங்களை அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆராயக்கூடிய அந்த பணியிலே செய்து கொண்டிருக்கிற இவர்கள், ராஜா எங்கோ ஒருவர் பிறந்திருக்கிறார், அந்த ராஜாவை நாங்கள் பார்க்க வேண்டும், அந்த ராஜாவை நாங்கள் தரிசிக்க வேண்டும், அந்த ராஜாவை நாங்கள் தேடி செல்ல வேண்டும், அவர் எங்குதான் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி எல்லா வேலைகளும், எல்லா கடமைகளும், எல்லா விதமான பொறுப்புகள் இருந்தாலும் அவைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த ராஜா எங்கே இருக்கிறார் என்று சொல்லி அவரை தேடுகிற வேலையை செய்தார்கள் அல்லவா?
அல்லவா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் இயேசு பிறந்திருக்கிறார் தான், இயேசு இரட்சகராக பிறந்திருக்கிறார் தான். நீங்கள் ஆனந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசுவை தினம் தினம் தேடுகிறீர்களா? அவரை ராஜாவாக எண்ணி தேடுகிறவர்களாக இருக்கிறீர்களா? அவரால் எல்லாம் செய்ய முடியும் என்ற ஒரு எண்ணத்தோடு தேடுகிறீர்களா? ஒரு ராஜா என்றால் அவருக்குள்ளாக எல்லா ஆளுகை இருக்கிறது. அவரால் முடியாத காரியம் எதுவுமே கூடாது என்று சொல்லி அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? அப்படியாக இயேசு என்ற ராஜாவை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? இதுவரைக்கும் நீங்கள் தேடவில்லை என்றால் இன்றைய நாளிலே நீங்கள் தேடி பாருங்கள், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடையலாம். சரி, இரண்டாவதாக இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி நாம் அறிந்தோம் என்றால், இவர்கள் தேடினது மாத்திரம் அல்லாதபடி நாம் இப்பொழுது வாசித்தோம் அல்லவா? இந்த வேத வசனத்திலே அவர்கள் எதற்காக தேடினாராம்? அவரை பணிந்து கொள்ளும்படியாக அவர்கள் தேடினார்களாம். அவரை என்ன செய்ய? பணிந்து கொள்ளும்படியாக. இன்னும் நான் ஆங்கிலத்தில் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், பணிந்து கொள்ளுதல் என்பது worship him. அவரை பணிந்து கொள்ளும்படியாக, இயேசு என்ற ராஜாவை பணிந்து கொள்ளுவது. பணிந்து கொள்ளுவது என்பது என்ன? ஆராதிப்பது. பணிந்து கொள்வது என்பது என்ன? தொழுது கொள்ளுவதற்காக, வழிபடுவதற்காக. ஏதோ இயேசு என்ற ராஜா பிறந்திருக்கிறார், அவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக அவரை தேடவில்லை. அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவரை வணங்க வேண்டும், அவரை வழிபட வேண்டும் என்று சொல்லி, அவருக்கு துதிகளை செலுத்த வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் அறிந்திருந்த இந்த வான சாஸ்திரிகள் தேடினார்கள். ஆம், எனக்கன்பான தேவஜனமே, நீங்கள் இயேசுவை எதற்காக தேடுகிறீர்கள்? உங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதற்காக, என்னுடைய இல்லாமைகள் எல்லாம் நிறைவுள்ளவைகளாக மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக, என்னுடைய குறைகளை என் இயேசு மாத்திரமே நிறைவுள்ளவர் ஆக்குவார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆகையினால் சகோதரி, நான் இயேசுவை தேடுகிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைய நாளிலே ஒரு தீர்மானம் எடுங்கள். நான் இயேசுவை தேடுவது அவரை வழிபடுவதற்காக, அவரை துதிப்பதற்காக, என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து என்னுடைய வாயின் வார்த்தையின் மூலமாக நான் இயேசுவை துதிக்க தேடுகிறேன். அவருக்கு வேண்டிய கனத்தை கொடுக்க நான் தேடுகிறேன். அவருடைய மகிமைகளை நான் சொல்லி துதிப்பேன். அவர் எனக்கு செய்து வந்த அநேக கிரியைகளை நான் நினைத்து துதிப்பேன். அவர்களை நன்றி சொல்லி துதிப்பேன் என்று சொல்லி இன்றைய நாளிலே இந்த வானசாஸ்திரிகளை போல துதிப்பதற்காக, ஆராதனை செய்வதற்காக இயேசுவை தேடி பாருங்கள். உங்களுக்குள்ளாகவும் அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த எல்லையில்லா ஆனந்த மகிழ்ச்சியை நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். ஆம், எனக்கன்பான தேவ ஜனமே, இன்றைய நாளிலும் புரிந்து கொண்டீர்களா? எப்படி ஆனந்த மகிழ்ச்சியை நான் பெற்றுக்கொள்வது என்று சொல்லி இயேசுவை தேடி பாருங்கள். தேடினது மாத்திரம் அல்லாதபடி அவரை வழிபடும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக, அவரை துதிக்கும்படியாக நீங்கள் தேடும் போது உங்களுக்குள்ளாக எல்லையில்லா ஆனந்த மகிழ்ச்சி, எல்லையில்லா ஆனந்த சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இப்பொழுதும் சந்தோஷம் இல்லாதபடி இருக்கிறீர்கள் அல்லவா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னோடு கூட இணைந்து நீங்களும் ஜெபித்து பாருங்கள். ஒரு தீர்மானத்தோடு ஜெபித்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொடுப்பார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் தகப்பனே, இப்பொழுதும் நீர் எங்களுக்கு காண்பித்த, இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா கேட்ட வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே. எல்லையில்லாத இந்த ஆனந்த மகிழ்ச்சியை அன்றைக்கு சாஸ்திரிகள் பெற்றுக்கொண்டது போல உம்மை நாங்கள் துதிக்க தேட வேண்டும் அப்பா. இந்த ஜெப வேளையில என்னோடு கூட ஜெபிக்கும்படியாக ஆண்டவரை சேர்ந்திருக்கிற உடைய தேவ பிள்ளைகளுக்குள்ளாக எல்லையில்லாத ஆனந்த சந்தோஷத்தை நீங்க தாங்க. அவர்களுடைய எல்லா விதமான குறைகளிலிருந்து இவர்களை நிறைவாக்குங்க இயேசுவே அப்பா. துதிக்கக்கூடிய இருதயத்தை இப்பொழுது நீர் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதியோடு உம்மை தேடி வரும்போது ஆண்டவரே மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை இவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் தேவைகளை சந்தித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இவர்களுடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாற்றி அமைத்து போட்டீரே, உமக்கு நன்றி 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 ராஜாவே. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றையிலிருந்து மிகுந்த ஆனந்த சந்தோஷம். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் கேட்ட வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் விசேஷமாக இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையிலே கொடுக்க விரும்புகிறார்.
இந்த நாளிலே கூட நாங்கள் ரெகோபோத் எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக ஒவ்வொரு நாளிலும் ஜூம் ஆப்பின் மூலமாக தினமும் தேசத்திற்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். மதியம் 2 மணி முதல் 3:20 மணி வரைக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த ஜெபத்திலே பங்கு பெற வேண்டும் என்று, அது தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினால் கீழ்க்கணும் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பி வைப்போம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இந்த பண்டிகை நாட்களிலே விசேஷித்த ஆசீர்வாதம், விசேஷித்த நன்மை, மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கர்த்தர் கொடுப்பார். God bless you.